போதையில்லா வாழ்வு காண்போம் யாழில் விழிப்புணர்வு நிகழ்வு. போதைப் பொருளை இல்லாதொழிப்பதற்காக மேற்கொள்ளப்படும் முழு நாடும் ஒன்றாக தேசிய வேலை திட்டத்தின் கீழ் நல்லூர் பிரதேச செயலகத்தால் போதையில்லா வாழ்வு காண்போம் என்னும் விழிப்புணர்வு நிகழ்வு நடத்தப்பட்டது. மணியன் தோட்டத்தில் உள்ள J89 கிராம சேவகர் அலுவலகத்தில் நல்லூர் உதவி பிரதேச செயலாளரின் பங்கேற்புடன் குறித்த நிகழ்வு நடைபெற்றது. நாட்டின் எதிர்கால சந்ததியினரை ஆரோக்கியமான சமுதாயமாக மீட்டெடுக்கும் முகமாக முன்னெடுக்கப்பட்ட இந்த நிகழ்வில் போதைப்பொருள் பாவனையற்ற பிரதேசமாக உருவாக்குவதற்கு சகலரது ஒத்துழைப்பின் அவசியம் குறித்து வலியுறுத்தப்பட்டது. என்ற பேர் கனிஷ்டன். எனக்கு வயசு 12. எனக்கும் உங்களை மாதிரி விளையாடுறா சரியான விருப்பம். நான் விளையாட போறேன் பாருங்களோ. பாரியோ என்ன விளையாடுவோம்? சரி, நான் 100 ரன் விளையாடு. புலியாடி 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 புலியாடி. அங்கேயும் இல்ல, அதுலயும் இல்ல, அதுலயும் இல்ல. உனக்கு தெரியுமோ அப்பா வரைக்க எனக்கு பேன பென்சில் கொப்பி புத்தம் எல்லாம் வாங்கிட்டு வாங்கிட்டு உனக்கு மட்டுமே எனக்கு கலர் பென்சில் கலர் கொப்பி எல்லாமே வாங்கிட்டாருன்னு சொன்னேன். யாருக்கு வாங்கிட்டு பாப்பவே பாப்பா. கால தொடக்கம் மாலை வரைக்கும் மாடு போல உழைச்சாலும் கால தொடக்கம் மாலை வரைக்கும் மாடு போல உழைச்சாலும் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கொஞ்சம் கூட மிஞ்சதில்லை. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கொஞ்சம் கூட மிஞ்சதில்லை. என்ன செய்யறது நாங்கள் எப்படி வாழுறது? என்ன செய்யறது நாங்கள் எப்படி வாழுறது? ஒரு நாள் சம்பளம் 2500 ரூபா. இதை வச்சு கொண்டு சாப்பாட்டு செலவை பார்க்குறதோ, மருந்து செலவை பார்க்குறதோ, இல்லாட்டி பிள்ளைகள படிப்பு செலவை பார்க்குறதோ என்ன செய்யறது? வா மச்சான், வா வா வா. என்ன அன்னைக்கு வேலைக்கு போனது போலயா? ஓமடா, கருநாளைப்புறம் ஒரு வேலை வந்துச்சுது. அதான் போயிட்டு அப்படியே வீட்டை போறேன். அப்ப நல்ல காசு விளங்குது போலடா. ஏடே நீ வேற இங்க உனக்கு சொன்னா என்னடா, கொஞ்ச நாளா ஒரு வேலையும் இல்ல, வீட்டுல சாப்பாடு அது இது ஒன்றும் இல்லையடாப்பா. இப்ப இந்த காசை கொண்டு போய் தான் ஏதாவது பிள்ளைகளுக்கு வேண்டி கொடுக்கணும். இங்க மனுஷி பிள்ளைகள் பார்த்து கொண்டிக்குங்க. நான் போட்டு வரப்போறேனாக்காதையா இப்படியே போ. இதோட சீனியர் தான் முடியுமா? நான் போறேன். அடே என்ன அடே இப்படியே பழகிட்டா காசு கட்டினானே இப்ப. சரிப்பா இது இதுல இது அடே ஆம்பளையடா ஒரு வேலைகளுக்கு போனாடாப்பா அப்படியே நேரம் வீட்டை போறதையா? அது உழைச்சனி ஒரு 6 மணி இதுல போகணும். டேய் நீ வேற விஷயக்காக சொன்னிக்கிற. உழைக்கிற காசு சாப்பாடு செலவு, மருந்து செலவு, படிப்பு செலவு இதுகளுக்கு காணாம இருக்குது. இதுக்குள்ள நீ வேற விஷயத்தனமா காசு சொன்னிக்கிற. நான் சாமான் இருக்கு சரியோ, ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. நான் எடுத்துட்டாமா. சரி சரியா இதுல இது அப்ப காசு வேண்டாம். கொஞ்சம் குறையுது. இந்த 1000 மட்டும் சொன்னா கேள்றா. இதை வச்சுதான் அப்படி ஓட்டிகளுக்கு வேண்டி குடிக்கணும். வாடா புள்ள ஓட்டிச்சு வா. புள்ள ஓட்டிகளாத வீடு அதெல்லாம் செய்யலாம். நினைச்சு வா. ஜோக்கா இருக்குது. நாளைக்கு முடுக்கலாம். இதே நேரம் நான் மாற வேலைக்கு போட்டு காசை உடனே கொண்டாரு. மறக்காம வந்து சரியா? ஒரு பிரச்சனை இல்லையா? சரியா? மறந்துடாதே. மறக்காம அப்பா அப்பா ஆண்டு இருக்கிறேன். அப்பா அப்பா வந்துட்டா. அப்பா ஏய் எங்க போட்டு வந்த சனியங்க? முதுகலை சனியன்னு சொல்லா வேற என்னன்னு சொல்ற? ஏய் இதெல்லாம் வா. நீங்கள் காலமா போக
கோப்பி பென்சில் படிப்பு டியூஷன் பள்ளிக்கூடம் விளையாட்டு இங்க உழைச்சு கொட்டிய வச்சுக்கிறாங்க ஓ நீ ஒரு பொம்புல எனக்கு கை நட்டு கதைக்கிறான எல்லாம் நான் கொடுத்த இடம் எப்படித்தான் ஒவ்வொரு நாளும் சண்டை பிடிக்கிறேன் டீச்சர் சொல்றவா நான் நல்ல கட்டிக்காரன் ஆனா டீச்சர் தான வீட்டு வேலை ஒன்றும் செய்கிறேன் ஏன்னா இது ஒவ்வொரு நாளும் இதே வேலை சண்டை பிடிச்சி ஓடிப்பிடும் சண்டைடா எனக்கு பயம் சண்டைடா எனக்கு பயம் வீட்டுல கிடைக்கிற அன்பும் ஆதரவும் எங்களுக்கு கிடைக்காட்டி நாங்கள் எங்க போறது என்ன செய்யறது நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல என்னால இருக்கலாம் நான் போறேன் கையேடு நீங்களும் கொம்மாவும் என்னன்னாலும் செய்து துளைங்க எனக்கு 1000 வீடு இருக்கு அப்பா அப்பா போயங்கப்பா அப்பா பசிக்குதே அம்மா நான் என்ன ரம்மி செய்யறது நானும் ஒவ்வொரு நாளைக்கு ஹைலைட் அட்ட பண்ணி சமைக்கிறது என்ன செய்ய சொல்றேன் உங்க அப்பா விட்டுட்டு போயிட்டு நான் என்ன செய்யறது அம்மா அப்படினா நான் வேலைக்கு போறோம் தம்பி நீ படிக்கிற வயசு சின்ன பிள்ளை உனக்கு என்ன வேலைய பண்ண தெரியும் அம்மா நான் உங்கள் பொடியரோட சேர்ந்து மண்ணேத்த போடுறேம்மா தங்கச்சி பள்ளிக்கூடம் போய் படிக்கட்டும் பிள்ளை அண்ணா வேலைக்கு போறேன் நீங்க பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடங்க அம்மா இல்லையம்மா நான் போகல பிள்ளை அம்மா சொல்றேன்ல அண்ணா வேலைக்கு போட்டேன் நீ அண்ணாலும் பள்ளிக்கூடம் போய் படிக்கணும்மா இல்லம்மா நான் போகல அங்க போனா அப்பாங்க அண்ணாங்க வீட்டுல நடக்கிற குடும்ப பிரச்சனை எல்லாம் கேட்பினமாமா நான் போகலம்மா எனக்கு ஏதாவது அப்ப என்ன செய்ய சொல்றீங்க சொல்லுமா எல்லாரும் மடிவா பார்த்து ரசிச்சு கொண்டிருக்கிறீங்க இது நீங்க கேள்விப்படாத கதைகளா புதுசா கொண்டு காட்டுறோம் புது கதையில இது எங்கண்ட ஊர்ல எங்கண்ட வீட்டுல எங்கண்ட தெருவில் நடக்கிற கதையில தான் நாங்கள் இங்க சொல்ல வந்திருக்கிறோம் இதே மாதிரி என்ன நிறைய கதை இருக்குது அதுகளை சொல்லத்தான் நாங்கள் இங்க வந்திருக்கிறோம் கதை ஒன்று சொல்ல வந்தோம் கதை ஒன்று சொல்ல வந்தோம் கதை ஒன்று சொல்ல வந்தோம் நாங்கள் கதை ஒன்று சொல்ல வந்தோம் கதை ஒன்று சொல்ல வந்தோம் நாங்கள் கதை ஒன்று சொல்ல வந்தோம் கதை ஒன்று சொல்ல வந்தோம் அறிவென்னும் சுடரேற்றுவோம் என்று மழையாது காப்போம் அறியாமை பேரிருளாகல ஆழ்ந்த உறக்க நிலை கலைய
அறிவென்னும் சுடரேற்றுவோம் என்று மனையாது காப்போம். அறிவென்னும் சுடரேற்றுவோம். எல்லோருடைய பொறுப்பாகவும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு பயணிக்க வேண்டிய ஒரு விடயம். ஆகவே அந்த வகையிலே இந்த நாடகத்தை தொடர்ந்து நாங்கள் ஏதாவது கலந்துரையாடல் செய்ய முடிந்தால் கலந்துரையாடலாம். நாங்கள் ஒரு பாடலோடு இந்த நாடகத்தை ஆரம்பிப்போம். விரைவாக முடிப்போம். மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு இந்த முன்னெடுப்பில் நாங்களும் இணைந்து கொள்வது, சமூக மாற்றியப்போது இணைந்து கொள்வது என்று மகிழ்ச்சி அடைகின்றோம்.